திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 877. அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். பதவி உயர உயர தலைமை பண்புகள் வளர வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் பிரெஞ்சு நாட்டு மாவீரன் நெப்போலியன் போனபார்ட். எந்த பின்புலமும் இல்லாமல் தனது சொந்த முயற்சியால் சாதாரண படைவீரனாக இருந்து பேரரசராக உயர்ந்தவர் நெப்போலியன். தலைவர்களுக்கு தம் குழுவை வழிநடத்துவதில் வசீகரம் இருக்க வேண்டும். அந்த வசீகரத்தில் வளம் பெற்று இருந்தவர் நெப்போலியன். அவர் போரிடும் பாணியே மிகவும் அலாதியானது. போரில் பெரும்பாலும் நெப்போலியன் நடுவில் நின்று தாக்க, அவருக்கு துணையாக இருபுறத்திலும் படைகள் திரண்டு வந்து தாக்கும். இதனால் எதிரி படைகள் நிலைகுலைந்து போகும். சில சமயங்களில் நினைத்த நேரத்தில் வேகமாய் பாய்ந்து சென்று எதிரியை நிலைகுலைய வைப்பார் நெப்போலியன். இந்த யுக்தி கடைசி வரை அவருக்கு கை கொடுத்தது. இதனால் தொடர்ந்து பல போர்களில் வென்ற நெப்போலியன் ஒரு கட்டத்தில் போர்ச்சுகல், பிரிட்டன், ஸ்காண்டினேவியா நீங்களாக மொத்த ஐரோப்பாவையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருந்தார். ஒரு சமயம் நெப்போலியன் தனது சிறு படையுடன் சென்று எதிரியின் படையை போரில் முறியடித்தார். அக்காலத்தில் போர் முடிந்ததும் போர் அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அதன்படி நெப்போலியனின் படைத்தளபதி போர் அறிக்கையை தயார் செய்து அவரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த அறிக்கையில் நெப்போலியன் மிகவும் சிறிய படையுடன் சென்று எதிரியின் பிரம்மாண்டமான படையை முறியடித்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். உடனே நெப்போலியன் படைத்தளபதியை பார்த்து, என்னுடைய இராணுவ திறமையை வெளியிடும் உத்தேசத்துடன் இதில் ஓர் இராணுவ ரகசியத்தையும் வெளியிட்டிருக்கிறாய். அதாவது நம்மிடம் சிறிய படைகள் தான் இருக்கின்றன என்பதை நம் எதிரிகள் தெரிந்து கொள்ளக்கூடாது. அது நமக்கு பலவீனத்தை ஏற்படுத்திவிடும். உண்மையை வெளிப்படையாக சொல்வது இராணுவ தந்திரம் அல்ல. ஆகையால் நெப்போலியன் எதிரியின் படையை காட்டிலும் பன்மடங்கு பலமுள்ள படையுடன் சென்று எதிரியை முறியடித்தார் என்று மாற்றி அறிக்கையை தயார் செய்ய அறிவுறுத்தினார். அதன் பின்னரே அதை வெளியிட்டார். தனது துன்பத்தை அறியாமல் இருக்கின்ற நண்பரிடம் அதை சொல்லக்கூடாது. அதுபோல தனது பலவீனத்தை பகைவரிடம் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எதிரிக்கு வெளிப்படுத்தக்கூடாதது பலவீனம், சுற்றத்திடம் பகிர்ந்து கொள்வது இன்பம்.